ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் மீதமான ஒயரை வச்சு ஒரு சூப்பரான கார்னேஷன் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கூட பின்னிட்டு இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன துண்டு ஒயர்களை தூக்கி போடுவோம் இல்லையா? இனிமேல் இந்த மாதிரி சின்ன ஒயர்களை தூக்கி போடாமல் இந்த மாதிரி அழகான பூக்கள் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பூ செய்யறதுக்கு 1.5 to 2 இன்ச் வரைக்கும் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பூ செய்யறதுக்கு 60 to 70 துண்டு ஒயர்கள் நமக்கு தேவைப்படும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு மல்லிகை பூ மாதிரி, அதுக்கப்புறம் சம்பங்கி பூ மாதிரி அழகான பூக்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ளவர் மேக்கிங் பிளேலிஸ்ட் அப்படி இல்லைனாக்கா நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், 60 to 70 சின்ன சின்ன துண்டு ஒயர்களை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம பூ பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பூவில் இந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, இதை தான் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு க்ரீன் கலரில் 3 ஒயர், ஒரு ஒயரும் 1 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ இந்த 3 ஒயரையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி சரிசமமாக மடிக்கிறேன். இது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 2வது ஒயரையும் சரிசமமாக மடிக்கிறேன். மடித்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் இப்படி போடணும். 2 லூப் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? அடுத்து 3வது ஒயரையும் சரிசமமாக மடித்து இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி போடணும். இது வந்துட்டு இங்கே டைட்டாக வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்டு ஒயர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். அந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்த 2வது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் போடணும். அடுத்து இந்த 3வது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து 2 லூப்பில் போடணும். இதுதான் ஆம்லா நாட். இப்போ ஒரு ஒயரை பிடிச்சி எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நாட் டைட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. பெருசாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் வச்சு 6 ஒயர் இருக்குது இல்லையா, இந்த 6 ஒயர்லேயும் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க போதும். 1 இன்ச்சு விட்டுட்டு இப்போது ஃபர்ஸ்ட்டு நாட் போடுறேன். இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இங்கே சைடில் இமேஜ் ஷோ ஆகுது பாருங்கள். இந்த பூ வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு தான் போட்டிருப்பேன். இந்த பூ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி சுற்றி 6 ஒயர்லேயும் நாட் போடணும். ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுற்றி 6 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு லேடர் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். குட்டியாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்தளவுக்கு லூப் இருந்தால் போதும். அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். இப்போ கடைசியாக இதே நாட்டிலே மேல் பக்கம் போது பாருங்கள், அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதிலேருந்து 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ரவுண்ட்லேயும் சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். 2வது ரவுண்ட்லேயும் நமக்கு 6 நாட்டு வரும். 6 நாட் போட்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள்லாம் பின்ன போகிறீங்க அப்படின்னா லேடர் நாட் பின்ன கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். லேடர் நாட் போட்டு குடைகள் பின்னா தான் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும்.
நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னாக்கா பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காகவே குட்டி குட்டியாக மினி குடைகள் நிறைய இருக்குது. குட்டி குட்டி குடைகள்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பெரிய குடைகள்லாம் பின்னுங்க. எல்லா விதமான மாடல்கள்லேயும் மினி குடைகள் பின்னியிருக்கேன். மினி குடைகளுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு பாருங்கள் லேடர் நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ஸ்லோவாக பின்னி காமிச்சேன் இல்லையா? ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. லேடர் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயர் மட்டும் இல்லாமல் இந்த மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதையும் வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போது மேல் பக்கம் போகிற அந்த ஒயரை அப்படியே இதுக்குள்ளேயே மடக்கி விட்டுருங்க. உள்ளுக்குள்ளே சொருகெல்லாம் விட வேண்டியதில்லை, சும்மா இதுக்குள்ளே அப்படியே மடக்கி விட்டுருங்க போதும். பூவோட க்ரீன் கலர் இப்போ பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இதுக்குள்ளே நம்ம க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். க்ளூ வந்துட்டு நிறையவே இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. இது வந்துட்டு க்ளூ கன்னு சொல்லுவாங்க. இது பவரில் வந்துட்டு வேலை செய்யும். இந்த க்ளூ கன் இருந்தால் தான் இந்த ஃப்ளவரை செய்ய முடியும். ஸோ இது வந்துட்டு ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் இருக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு ஒயராக சொருகி விட போகிறேன். இந்த க்ளூ கன் இல்லாமல் இந்த பூ செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. கண்டிப்பாக செய்ய முடியாது. இது பிளாஸ்டிக் ஒயர் அப்படின்றதுனால இந்த க்ளூ கன் இருந்தால் தான் இந்த பூக்களை நம்மளால் செய்ய முடியும். நம்ம உள்ளுக்குள்ளே அப்ளை பண்ண அந்த க்ளூ இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நல்லா ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட் ஆறத்துக்கு முன்னாடி இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ப்ளக்இன் பண்ணிடணும். அந்த ஹீட் வந்துட்டு ஆறிடுச்சுனாக்கா ஒட்டாது. அந்த க்ளூ கனோட ஹீட் ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒயர்ஸை ப்ளக்இன் பண்ணுங்கள். நீங்கள் முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, பாருங்கள். நம்ம இந்த குட்டி குட்டி ஒயர் வந்துட்டு கிட்டத்தட்ட 70 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த 70 ஒயரும் பார்த்திங்கனாக்கா இதுக்குள்ளே நம்மளால் சொருகி விட முடியாது. ஸோ அந்த க்ரீன் கலராக இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே எவ்வளோ ஒயர் சொருகி விட முடியுமோ சொருகி விட்டுருங்க. சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளி பக்கத்தில் இந்த மீதி இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டிடலாம். அந்த பூவோட மேல் பக்கத்தில் பாருங்கள் ஒயர் வந்துட்டு அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த எல்லா ஒயர்ஸையும் ஒட்டினதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஈக்குவலாக நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 70 துண்டு ஒயர்களை வச்சு பண்ணியிருக்கேன். இதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய ஒயர் வச்சு பண்ணிங்கனாலும் அந்த பூ வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கு பெருசாக நிஜமான ஒரு கார்னேஷன் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இந்த க்ளூ அப்ளை பண்ணும்போது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஒயர்ஸை வந்துட்டு ஒட்டி விடணும். ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு சுற்று ஃபுல்லாகவே க்ளூ ஒட்டிட்டிங்கனாக்கா ஒன் சைடு இந்த ஒயர்ஸை ஒட்டுறதுக்கு முன்னாடியே இன்னொரு பக்கத்தில் அந்த க்ளூ காஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஒயராக ஒட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஒட்டி விடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ஒட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ண எல்லா சின்ன துண்டு ஒயரையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டாச்சு. ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இந்த ஒயர் வந்துட்டு கீழே உதிராது. இப்போ இந்த பூவோட மேல் பகுதியில் பாருங்கள் ஒயர் அன்ஈவனாக இருக்குது. இதை ஈவனாக வந்துட்டு இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா ஒயர்ஸையும் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், கார்னேஷன் ஃப்ளவர் நமக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த பூவுக்கு காம்பும் சின்ன சின்னதாக இலைகளும் நம்ம வைக்க போகிறோம். இந்த காம்பு செய்கிறதுக்கு காப்பர் கம்பி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக துண்டு ஒயர் ஒரு 2 இன்ச் வரைக்கும் க்ரீன் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளன் த்ரெட்டு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒயரை வச்சு கூட இந்த காம்பை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த காப்பர் கம்பியில் இந்த உள்ளன் த்ரெட்டை இந்த மாதிரி சுற்றிக்கிறேன்.
இந்த காப்பர் கம்பி ஃபுல்லாகவே இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றி விட்டுட்டு கடைசியாக முடி போட்டுருங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. இப்போ பாருங்கள், காம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த காம்பில் சின்ன சின்னதாக இலைகளை ஓட்ட போகிறோம். கார்னேஷன் ஃப்ளவரோட இலைகள் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்னதாக ஊசி ஊசியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் ஒயர்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி இதில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ரொம்ப நிறைய இலைகளும் ஓட்டக்கூடாது, ஒரு 4-5 இலைகள் ஓட்டினா போதும். இப்போ இந்த காம்பில் ஒரு 5 இலைகள் வரைக்கும் ஒட்டியிருக்கேன். இப்போ இது வரைக்குமே போதும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த காம்பில் பூவை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஆம்லா நாட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஹோலுக்குள்ளே இந்த கம்பியை இந்த மாதிரி சொருகி விடுறேன். ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா டைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சூப்பரான கார்னேஷன் ஃப்ளவர் ரெடி ஆயிருச்சு. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்டயும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு ஒயர் நிறையா இருந்துச்சுனாக்கா தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி அழகான பூக்களை செஞ்சு உங்கள் வீட்டை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.